பசுபதி வந்து ராகினி சந்திக்கிறாரு. அப்போ வந்து அந்த விஜயை சும்மா விட மாட்டேன், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இப்போ நான் தலைமறைவாக இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான், கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்து வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாப்பா விடவே கூடாது, அவனோட தம்பி கூட வந்து ராகினி கிட்டே ரொம்ப பேசிகிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு. அப்படியா, சரி எல்லாத்தையும் கவனிச்சிக்கலாம், இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து வக்கீலை பார்த்து எல்லாத்தையும் முடிங்க, புரியுதா, எனக்கு சீக்கிரமாக பெயில் வாங்குங்க, முன்ஜாமீன் வாங்கினா தான் வேலைக்கு ஆகணும்னு. சரிப்பா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்டே இந்த மாதிரி வந்து உன்னை பசுபதி தூக்கின்னு போன விஷயத்தை வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாத, உங்கள் வீட்லேயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் காவேரி வந்து எதுக்காக அப்படின்னா, தேவையில்லாத வீண் பிரச்சனை எதுக்கு, அவங்களுக்கும் மனசு கஷ்டப்படுவாங்க, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து என்னம்மா எப்படி இந்த ட்ரிப்பு எல்லாருமே கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எங்கெங்கே பார்த்தாங்க, என்னென்ன வந்து இருந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போனது எல்லாத்தையுமே வந்து காவேரி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து சந்தோஷப்படுறாரு. 2 பேரும் ரொம்ப வந்து முன்ன மாதிரி இல்லை, சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் சந்தோஷப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து நர்மதா என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்க்கறதுக்காக வராங்க. உடனே வந்து விஜயை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து யார் அது அப்படின்னு கேட்டோன்னே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து ஃப்ரெண்டில் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானே, விஜய் கிட்டே நேராக வராங்க நர்மதா. அது வந்து அக்காவை பார்க்கணும் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி பார்க்கலாம், சரி உன் பேர் என்ன, என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நர்மதாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அது வந்து சொல்லு என்ன படிக்கிற, அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறாங்க. என்னை பார்த்து பயப்படாத, நான் உங்ககிட்ட பேசுனதே இல்லை, அதனால தானே என்னை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா, அது வந்து மாமா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாரு. சரி உனக்கு எப்படி இருக்குது உடம்பு, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களே எப்படி இருக்குது அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்கூல்லாம் போறியா, போகிறேன் மாமா. சரி உனக்காக அக்கா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கா, போய் வாங்கிக்கோ சரியா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கவே முடியலதாக்க, மாமா என்கிட்ட நல்லா பேசிட்டாரு, நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க காவேரி கிட்ட. காவேரி கிட்ட இந்த மாதிரி வந்து மாமா வந்து என்கிட்ட பேசினாரு. என்னடி சொல்கிற, எந்த மாமா பற்றி சொல்கிற, இது குமரன் மாமாவா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிற, ஆமாம் விஜய் மாமா தான் என்கிட்ட நல்லா பேசினாரு, நிஜமாவா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன பேசினாரு, இந்த மாதிரி என் உடம்பெல்லாம் பற்றி கேட்டார் தெரியுமா, நீ சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன், நீ போய் சாப்பிடு அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கவே முடியல காவேரி. என்ன சொன்னார், வேறு என்ன சொல்லலை, ஆனால் வந்து நல்லா பேசினார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, இவ்வளோ நாள் கழித்து மாமா என்கிட்ட பேசுவேன்னு நினச்சி பார்க்கல, அதுவும் நல்லா பேசினார். அவர் ரொம்ப கோவமாக இருக்குமா, அவரை பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு, அவர் எப்போ பார்த்தாலும் கோவமாக இருப்பார், அதனால தான்க்கா அப்படின்னோடனே, அவர் நல்லவர் தாண்டி, ஏதோ கொஞ்சம் இடத்துல கோவமாக இருக்கார், உன் மேலெலாம் பாசமாக தான் இருப்பார், என்கிட்ட கூட கேட்பார், நிஜமாவாக்கா, ஆமாடி அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. பரவாயில்லையே அவர் ரொம்ப நல்லா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் கிட்ட வராங்க காவேரி, தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு என்ன தேங்க்ஸ் அப்படின்னோடனே, இல்லை இது வரைக்கும் நீங்கள் பேசுனது இல்லைல்ல, அன்றைக்கி கூட நான் ஏன் பேசணும்னு கேட்டிங்கல்ல அப்படின்னோடனே, இங்கே பார் காவேரி, நான் நல்லா தான் பேசுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது, கொஞ்ச நாள் வந்து எனக்கு ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தேன், அதனால தான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே, சரி இதுக்கப்புறமாவும் என் தங்கச்சிக்கிட்ட பேசுவீங்களா, பேசுவேன் அப்படி சந்தேகமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோட, இல்லைங்க முன்னாடிலாம் நீங்கள் வந்து அவள் வந்தால் வந்து பேச மாட்டீங்கல்ல, அதனால் அவள் ரொம்ப பயந்துட்டா, சரி உன் தங்கச்சி என்னை பற்றி என்ன சொன்னா, நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு சொன்னா, அது மட்டும் கிடையாது முன்னாடியே சொல்லிட்டா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு அதான் தெரியுமே, ஓவராக பண்ணாதீங்க போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இது முடியுது.